400 யூனிட்டுக்கு ரூ. 1335 வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அது எப்படி வருங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. முதல்ல 1 யூனிட்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1 யூனிட் அப்படிங்கிறது 1 கிலோவாட் பர் ஹவர். 1 கிலோவாட் அப்படின்னா 1000 வாட்ஸ் என்று அர்த்தம். இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 1000 வாட்ஸில் 1 ஹவர் நம்ம யூஸ் பண்ணும்போது அது 1 யூனிட் அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு 100 வாட்ஸ் டியூப்லைட்டை எடுத்துக்கிறோம். 100 வாட்ஸ் டியூப்லைட்டை 10 ஹவர் நம்ம யூஸ் பண்ணும்போது அது 1000 வாட்ஸாக ஆகுது. அது 1000 வாட்ஸ் அப்படிங்கிறப்ப 1 யூனிட் அப்படிங்கிற கணக்காகும். 20 வாட்ஸ் எல்இடி பல்பை நம்ம 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது 200 வாட்ஸ் மட்டுமே கடத்தும். ஸோ எல்இடி எப்பயுமே கரெக்டை சேவ் பண்ணும். அதனால 0.2 யூனிட் வருது. ஸோ நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் உடைய ஒரு அயன் பாக்ஸை எடுத்துக்கிறோம். அதை 1 ஹவர் நம்ம யூஸ் பண்ணும்போது அது 1 யூனிட் அப்படிங்கிற கணக்கில் வருது. ஏன்னா அது 1000 வாட்ஸ் உடைய அயன் பாக்ஸாக இருக்கும். அயன் பாக்ஸ்னு இல்லைங்க, நீங்கள் வேறு எந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிக்ஸி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். அது 500 வாட்ஸ் மிக்ஸியை 2 ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது 1000 வாட்ஸ் அப்படின்னா 1 யூனிட். இதில் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மீட்டர் ரீடிங் கால்குலேஷன். மீட்டர் ரீடிங் கால்குலேஷனில் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி டிஎன்இபிலேருந்து நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கணக்கெடுப்பாங்க. அப்படி அவங்க கணக்கெடுக்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ரீடிங்கோட கரண்ட் ரீடிங்கோட டிஃப்ரென்ஸ் அவங்க பார்த்து கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மீட்டர் ரீடிங் எப்படி நமக்கு அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 0லேருந்து 100 யூனிட்ஸ் வரை அவங்க கொடுத்துட்டு போனாங்கன்னா அது உங்களுக்கு கவர்மெண்ட் அலர்ட் படி ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதே 101 to 200 யூனிட்ஸ்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் ஒரு இதில் வந்து சேரும். 201லேருந்து 400 + 400 எபோவுக்கு இன்னொரு வேறு அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ என்னன்னா இப்போ வந்து எழுதுறவங்க ஒரு 200 யூனிட் உங்களுக்கு ஓடி இருக்கு, நீங்கள் இதுக்கு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நேராக கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு இவ்வளோ யூனிட்ஸ் ஓடி இருக்கு அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கறது கூட கிடையாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பில்லிங் ஸ்டேட்டஸுக்கு ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட் இயர்லேருந்து எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ யூனிட் வந்திருக்கு, அது எப்படி அமௌண்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது டிஎன்பிடிசிஎல் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், கன்சியூமர் நம்பர் கேட்கும். நம்மளுடைய ஈபிக்கான கன்சியூமர் நம்பரை இங்கே நம்ம டைப் செய்யணும். அதை டைப் பண்ணி முடித்த உடனே ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம ஈவிக்கான எந்த மொபைல் ரிஜிஸ்டர் உங்களுடைய மொபைல் நம்பரோ அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடித்த உடனே வழக்கம் போல் எல்லாத்துலேயும் கேட்குற மாதிரி கேப்சா கேட்கும். அந்த கேப்சாவும் டைப் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் எப்படி ஓப்பன் ஆகும்னா இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு ஃபுல்லாக வந்துடும். இந்த ரெக்கார்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயரில் யூஸ் பண்ண எவ்வளோ யூனிட்ஸ் ஓடி இருக்குது, யூனிட்ஸ் தாண்டி எவ்வளோ வாட்ஸ் ஓடி இருக்குது, முக்கியமான எல்லாமே இதில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்லாப் சிஸ்டம் ஆல்சோ இதில் அவைலபிளாக இருக்கும். அந்த மேலே எல்லோ கலர் தெரியுதுல்ல, அந்த காலம் ஃபுல்லாகவே ஸ்லாப் சிஸ்டம் தான். இப்போது இந்த ஸ்லாப் சிஸ்டத்தில் நமக்கு 2 மாதத்தில் வந்த யூனிட்ஸை தான் இப்போ எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு லாஸ்ட் 2 மந்த்தில் வந்த யூனிட்ஸு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் நம்ம எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 258.32 யூனிட்ஸ் யூஸ் பண்ணி அதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 509 இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டுக்கு எப்படி இந்த யூனிட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஸ்லாப் சிஸ்டம் மூலியமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்லாப் சிஸ்டத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காலமில் உள்ளது ஸ்டார்டிங் யூனிட், செகண்ட் காலமில் உள்ளது எண்டிங் யூனிட், தேர்டு உள்ளது ரேட். இப்போ நம்மக்கிட்ட இருக்க டோட்டல் யூனிட் 258, பில் அமௌண்ட்டு 509. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டோட்டல் 258 யூனிட்ஸில் 1 to 100 யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அப்போ 258 - 100 யூனிட்ஸ் அப்படின்னா 158 யூனிட்ஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. பிகாஸ் அதில் வந்து 0 ஆகிடும். அடுத்து 158 யூனிட்டை நெக்ஸ்ட்டு 100 யூனிட்டை மட்டும் அதுலேருந்து எடுக்கிறோம். இந்த 100 யூனிட்ஸ் அதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2.35 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 × 2.35 235 யூனிட்ஸ் வரும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பேலன்ஸ் 58 யூனிட்ஸ். இந்த நெக்ஸ்ட்டு 58 யூனிட்ஸை நம்ம தேர்ட் காலமில் போனீங்க அப்படின்னா அதுக்கு 4.7 கொடுத்துருக்காங்க. இந்த 4.7 அப்படின்னா 58 யூனிட்ஸ் × 4.7 272.60 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 272.60 யூனிட்ஸ் இதையும் நம்ம ஃபஸ்ட்டு கிடச்ச 235 யூனிட்ஸையும் இப்போ ஒன்று சேர்க்க போகிறோம். இப்போ டோட்டல் 258 யூனிட்ஸில் ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ் ஃப்ரீ ஆகும், நெக்ஸ்ட் 100 யூனிட் 235 ஆகும், நெக்ஸ்ட்டு 58 யூனிட்ஸ் ஒன்லி 272.6 யூனிட்ஸாகவும் கிடச்சிது.
இதை நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ 235 யூனிட்ஸ் ப்ளஸ் 272 யூனிட் பார்த்தீங்கன்னா 507.60. இதான் நம்ம டோட்டலுடைய அமௌண்ட். இதான் நம்ம பெயிண்ட் அமௌண்ட். இப்படி தான் யூனிட்டை கனெக்ட் பண்ணுவாங்க. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 509 வரும். இந்த அமௌண்ட் தான் நமக்கு யூனிட் 258.32 யூனிட்ஸுக்கு சிசி சார்ஜஸ்ன்னு போட்டு நம்மளோட அமௌண்ட் கட்ட சொல்லியிருக்கிற அமௌண்ட் 509.12. இதுதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி தான் மெயின் வில்லனா? ஆமாங்க. 1 டன் ஏசி டெய்லி நம்ம 5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 5 ஹவர்ஸ் போடுறோம் அப்படின்னாலே நமக்கு 7.5 யூனிட்ஸ் அதில் மட்டுமே போதுங்க. 1 டன் ஏசியோட பவர் கன்சப்ஷன் 1.5 கிலோவாட்டுங்க. 1.5 கிலோவாட் அப்படிங்கிறப்ப 1 ஹவர் நம்ம யூஸ் பண்ணாலே 1.5 யூனிட்ஸ் ஆகிடுது. 1.5 யூனிட்ஸில் 5 ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது 7.5 யூனிட்ஸ் ஆகிடுது. இது சொல்கிறது நான் 1 டேக்கு பர் டேக்கு 7.5 யூனிட்ஸ் வருது அப்படின்னா 30 டேஸ்க்கு 225 யூனிட்ஸு வெறும் ஏசியால் மட்டும் நமக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸுங்க. இந்த ஏசியோட பவர் கன்சப்ஷன் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 24 தான் 24 டிகிரி செல்சியஸ் வைக்கும் போது தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வழிவகையில் அது கொடுக்குமா தவிர மற்றபடி ஏசியோடைய பவர் கன்சப்ஷனுடைய வேல்யூ இதுதான் அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். சரி, நம்ம இப்போ எப்படி தான் பவர் சேவ் பண்ணுறது இவ்வளோ இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பவர் சேவ் பண்ணுறதை பற்றி நான் சொல்ல வரல. பிகாஸ் அது வந்து உங்களுடைய ஓன் யூஸ். பவர் சேவ் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இது. ஆனால் அது எப்படி யூஸ் ஆகுது, அது எந்த யூனிட்னால எப்படி கால்குலேஷன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது மாதிரி பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. ஏதோ டைம் இருந்துச்சுன்னு எடுத்து போட்டேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வைப்ஸை. தேங்க்யூ.